இந்த பந்தின் இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இந்த மாக்கர் விலை வந்து எனக்கு என்னன்னு தெரியாது. அப்ப இது வந்து எனக்கு தெரியுது விலை என்னன்னு கேட்டா எனக்கு தெரியா கணியும். அப்ப அது ஒரு தெரியா கணியும். அப்ப அதை வந்து நம்ம ஒரு அக்ஷர கணிதத்துல வந்து நாம என்ன செஞ்சு கொள்ளலாம், அமைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து இப்படி இருக்குண்டா, அதாவது வந்து ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாயின் 5 மாம்பழத்தின் விலையாது என்னவா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாய். ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாய். ஆகவே 5 மாம்பழத்தின் விலை என்னவா இருக்கும்? எக்ஸ் 5 சொல்றது இல்ல, 5x சொல்றது. அதாவது பாருங்க, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, ஒரு மாம்பழத்தின் விலை, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாம்பழத்தின் விலை 3 ரூபாய். ஒரு மாம்பழத்தின் விலை 3 ரூபாண்டா 5 மாம்பழத்தின் விலை என்ன செய்யறாங்க? 15. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சு இந்த 15 வந்தது? ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாய், அதாவது 3 ரூபாய். அவை 5 மாம்பழத்தின் விலை எவ்வளவு? 3 15 ரூபான்னு போட்டாங்க. அது மாதிரிதான் ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாய், அவை 5 மாம்பழத்தின் விலை 5x வராது. எக்ஸ் வராது. ஏனென்றா எக்ஸ் என்பது ஒரு மாம்பழத்தின் விலை, சமணம் இல்லாம கூட்டு மட்டும் வருது. ஆனா இதுல பாருங்க, ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாண்டா, அந்த அதுக்கு உதாரணத்தை இங்க பாருங்க, ஒரு மாம்பழத்தின் விலை 3 ரூபாண்டா 5 மாம்பழத்தின் விலை எவ்வளவு? 5 15. அது மாதிரி ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாண்டா 5 மாம்பழத்தின் விலை என்ன? 5x. சரியா? வெளியே கொடுங்க 5x. அதாவது ஒரு மாம்பழத்தின் விலை எக்ஸ் ரூபாய். அப்படி 5 மாம்பழம் இருக்கு. அப்ப 5x ரூபாய். அப்ப இப்ப அடுத்த கேள்வி எழுதுங்க. இரண்டாவது இந்த எழுதி போட்டு எழுதுங்க. ஒரு பேனையின் விலை ₹3 எக்ஸ் பேனையின் விலை யாது? எக்ஸ் பேனைகளின் விலை யாது? 3x. ஏன் ஒரு பேனின் விலைகளை தந்திருக்கு. இப்படி எக்ஸ் பேனைகள் இருக்கு அவங்கள்ட்ட. அதாவது எனக்கு எத்தனை பேனைகள் இருக்குன்னு தெரியாது. ஒரு பேனின் விலை 3 ரூபாய். இப்படி எக்ஸ் பேனைகள் இருக்கு. அந்த எக்ஸ் வந்து 3000 இருந்துச்சுண்டா, சாரி எக்ஸ் வந்து ஒரு 4000 இருந்துச்சுண்டா, இப்ப 4 பேனை கையில இருக்குன்னு எக்ஸ் வந்து இந்த இதுல வந்து இப்ப 4 இருக்கு. 3 மார்க்கரும் இது ஒரு பேனையும் இருக்கு. 4 இருக்கு. அப்ப எனக்கு 4 இருக்குன்னு எனக்கு எண்ணிக்கையில தெரியாது. தெரியாம கேட்கல எக்ஸ் பேனைகள் இருக்குன்னு நான் சொல்றேன். ஒரு பேனின் விலை 3 ரூபாண்டா ஒரு எக்ஸ், 2x, 3x, 4x. அப்ப 4 பேனின் விலை என்ன இருக்கும்? 4x. அப்ப என்னது? 4 தர x ஆல பெருக்குவோம். அதே மாதிரி
இது வந்து ஒரு பேனின் விலை 3 ரூபா. அப்ப 4 3 எத்தனை எக்ஸ் பேனின் விலை? அப்ப எக்ஸ் பேனின் விலை என்ன சொல்லணும்? ஒரு பேனின் விலை 3 ரூபா, எக்ஸ் பேனின் விலை ஆகவே 3 எக்ஸ். இதை எழுதினா அடுத்தது எழுதுங்க. 5 அப்பியாச கொப்பிகளின் விலை 5 அப்பியாச கொப்பிகளின் விலை எக்ஸ் ரூபாய் எனின் 5 அப்பியாச கொப்பிகளின் விலை எக்ஸ் ரூபாய் எனின் ஒரு அப்பியாச கொப்பியின் விலையால் ஐந்து அப்பியாச கொப்பிகளின் விலை எக்ஸ் ரூபாய் எனின் ஒரு அப்பியாச கொப்பியின் விலை யாரு? என்ன வரும்? ஒரு எக்ஸ். 5 அப்பியாச கொப்பிகளின் விலை எக்ஸ் ரூபாய். எக்ஸ் என்றது ஒரு எக்ஸ் தான். எக்ஸ் என்றது என்னது? ஒரு எக்ஸ் தான் எக்ஸ் என்று சொல்றோம். அதாவது 5 அப்பியாச கொப்பிகளின் விலை வந்து எக்ஸ் ரூபாய். எக்ஸ் என்றது ஒன்று தான். ஒரு எக்ஸ் எக்ஸ் ரூபாய். அப்ப ஒரு அப்பியாச கொப்பியின் விலை எவ்வளவு? இங்க பாருங்க, 5 பேனைகளின் விலை 25 ரூபாய். ஒரு பேனை விலையில என்ன செய்றீங்க? என்னட்ட 5 பேனை இருக்கு. 5 பேனை நான் வாங்கின காசு வந்து 25 ரூபாய்க்கு நான் 5 பேனையை வாங்கினேன். அப்ப ஒரு பேனை விலை எவ்வளவு? 5 ரூபா. 5 ரூபாய். என்ன செஞ்சாங்க? பிரிக்கணும். பிரிச்சாங்க. எப்படி என்ன பிரிச்சாங்க? 25 25 அஞ்சால பிரிச்சாங்க. ஏன்? 5 பேனையின் விலை தான் 25 ரூபாய். அப்ப ஒரு பேனையின் விலை என்ன செஞ்சாங்க? அஞ்சால பிரிச்சாங்க. அப்ப 5 பேனையின் விலை 5 பேனையின் விலை தான் 25 ரூபாய். அப்ப ஒரு பேனையை காணணும்டா அந்த அஞ்சால கொண்டு வந்து 25 பிரிச்சாங்க. அத மாதிரி இங்க பாருங்க, 5 அப்பியாச கொப்பியின் விலை தான் எக்ஸ் ரூபாய். ஆகவே ஒரு அப்பியாச கொப்பியின் விலை என்ன? 5 ரூபாய். சரியா? இங்க பாருங்க, 5 பேனைகளின் விலை 25 ரூபாய். ஆகவே ஒரு பேனையின் விலை என்ன செய்யறாங்க? 25க்கு 5. அப்பதான் 5 வந்தது எங்களுக்கு. 5 பேனையோட விலை வந்து 25 ரூபாய் என்று கேட்கல. ஒரு பேனையோட விலை எவ்வளவு காணணும்ன்றதுக்கு நாங்க என்ன செஞ்சாங்கடா 25 5 வகுத்துனாங்க. 5 அப்பியாச கொப்பியின் விலை எக்ஸ் ரூபாய்டா ஒரு அப்பியாச கொப்பியின் விலையை காணணும்டா அந்த 5 கொண்டு வந்து என்ன செய்யணும்? பிரிக்கணும். அப்ப எக்ஸுக்கு 5 ரூபாய். அதாவது வந்து எனக்கு என்ன தெரியுது? 5 அப்பியாச கொப்பி வந்து எக்ஸ் ரூபாய். 5 அப்பியாச கொப்பி வந்து எக்ஸ் ரூபாய். ஆகவே ஒரு அப்பியாச கொப்பி வந்து என்ன எவ்வளவு? 5 அப்பியாச கொப்பி வந்து எக்ஸ் ரூபாய். ஆகவே ஒரு அப்பியாச கொப்பி எவ்வளவு வேண்டா எனக்கு தெரியுது 5ஆல வந்து நாங்க பிரிக்கணும். சரியா? எழுதிட்டீங்களா? எழுதுங்க. பசரமா எழுதுங்க. 5 அப்பியாச கொப்பிகளின் விலை எக்ஸ் ரூபாய். ஆகவே ஒரு அப்பியாச கொப்பியின் விலை
எக்ஸ வந்து என்ன செய்யணும் அந்த அஞ்சால முடிஞ்சு பிரிப்போம். 5 அப்பியாச கோப்பிகளின் விலை எக்ஸ் ரூபா. ஆகவே ஒரு அப்பியாச கோப்பியின் விலை வந்து எக்ஸ வந்து நாங்க என்ன செய்யணும் 5ஆல பிரிப்போம். சார் பைட் போர்ட் தெரியுதும் இல்ல. ஆ எழுதிட்டீங்களா? எஸ் சார். இல்ல சார். ஓகே, எழுதினா அடுத்தது எழுதுங்க. ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாய். ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாய். ஒரு பென்சிலின் விலை 20 ரூபாய். ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாய். ஒரு பென்சிலின் விலை 20 ரூபாய். ஐந்து இனிப்புகளையும் அந்த ஒரு பென்சிலின் விலை இருக்குதானே, அந்த அதுல 20 ரூபாய்க்கு பதிலா எக்ஸ் போடுறது எக்ஸ் ரூபாய். சரியா? அது 20க்கு பதிலா எக்ஸ் போடுறது. ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாய். ஒரு பென்சிலின் விலை எக்ஸ் ரூபாய். ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாய். ஒரு பென்சிலின் விலை எக்ஸ் ரூபாய். இப்ப அடுத்தது அப்படியே கீழே எழுதுங்க. 5 இனிப்புகளையும் ஓ 5 இனிப்புகளையும் 4 பென்சில்களையும் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் தேவை? வாங்குவதற்கு எவ்வளவு பணம் தேவை? எங்க செய்ய பாப்போம்.
சொல்லுங்க விட செஞ்சுட்டோம். சொல்லுங்க 10 பிளஸ் எக்ஸ் 10 பிளஸ் எக்ஸ் 4 எக்ஸ் 4 சொல்லணும்னு சொன்னா உங்களுக்கு சொல்லி தந்தேன் 4x 4x. அதாவது ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாய். ஆகவே 5 இனிப்பின் விலை என்ன எவ்வளவு? ஒரு இனிப்பின் விலை 10 ரூபாய். ஒரு இனிப்பின் விலை 2 ரூபாண்டா தர 5 இனிப்பின் விலை எவ்வளவு? 10 ரூபாய். 10 ரூபாய். ஒரு வசன வழி செய்யறேன் அப்படி எழுதணும். ஒரு இனிப்பின் விலை சமன் 5 ரூபாய். ஆகவே 2 ரூபாய். 5 இனிப்பின் விலை இனிப்புகளின் விலை 2 தர 5 ஆகவே 10 ரூபாய். அதே மாதிரி ஒரு பென்சிலின் விலை x ரூபாய். பென்சிலின் விலை x ரூபாய். x ரூபாய். ஆகவே 4 பென்சிலின் விலை x தர 4 தர x சமன் 4x. x 4 ன்னு சொல்றதுல 4x தான் சொல்றோம். சரியா? நம்பர் முன்னுக்கு தான் வரணும். x க்கு முன்னுக்கு தெரியா கணிதத்துக்கு முன்னுக்கு தான் நம்பர் வரணும். பின்னுக்கு வேற இல்ல. முன்னுக்கு தான் வரணும். இது xன்றது தெரியா கணிதமா இருக்கீங்களா அதுக்கு முன்னுக்கு தான் நம்பர் வரணும். ஆகவே 4x. ஆகவே மொத்த விலை எவ்வளவு? அதாவது 5 இனிப்புகளும் 4 பென்சிலும் தான் வாங்குது. ஆகவே மொத்த விலை எவ்வளவு? 10 சக 4x. 4x 10 சக 4x ரூபாய். எழுதி கொள்ளுங்க. எழுதுறீங்களோ? விளையாடாம எழுதணும். எழுதியாச்சா? ஓம் சார். இல்ல சார். எழுதுங்க எழுதுங்க. இல்லை என்றால் எழுதுங்க. சார் பைபாட் தெரியுதும் இல்ல. எல்லாரும் எழுதினா அப்புறம் நீங்க மட்டும் எழுது. என்ன பேர் சொன்னீங்க? இப்பயும் கேலக்ஸி ஏதுல A6 தான் வந்துருக்கு. A36 ஏதோ தரன் தரன்யா என்ன பேர் சொன்னீங்க? ருசேனியா. ருசானியா. எல்லாரும் எழுதினா நீங்க என்ன எழுத இல்ல. நீங்க அங்க பின்னால கதைச்சிட்டு இருக்கீங்க. கதைக்காம எழுதுங்க.
எழுதினா எழுதுங்க. கமலிடம் X ரூபா உள்ளது. கமலிடம் X ரூபா உள்ளது. கமலிடம் X ரூபா உள்ளது. கமலிடம் X ரூபா உள்ளது. விமல் 8 ரூபாய். விமல் 8 ரூபாய் கமலுக்கு கொடுத்தார். விமல் 8 ரூபாய் கமலுக்கு கொடுத்தார் எனில் விமல் 8 ரூபாய் கமலுக்கு கொடுத்தார் எனில் விமல் 8 ரூபாய் கமலுக்கு கொடுத்தார் எனில் கமலிடம் உள்ள மொத்த பணம் யாது? கமலிடம் உள்ள மொத்த பணம் யாது? பிழை. பிழை. கமலிடம் X ரூபாய் இருக்கு. விமல் வந்து X ஆக 8. இதாவது வந்து என்னட்ட ஒரு மாங்காய் இருக்கு, 5 மாங்காய் எவ்வளவுன்னு நான் கேட்க இல்ல. என்னட்ட 5 மாங்காய் இருக்கு, ஒரு மாங்காய் எவ்வளவுன்னு கேட்க இல்ல. என்னட்ட ஒரு தொகையான காசு இருக்கு. ஓம் என்னட்ட ஒரு தொகையான காசு இருக்கு. அதோட இன்னொரு ஆள்கிட்ட இருந்து ஒரு தொகையான காசை வாங்குறேன். அப்ப என்ன செய்யும்? 2 காசும் கூட்டுப்படும். அப்ப கமலிடம் உள்ள பணம் X ரூபா. விமல் கமலுக்கு கொடுத்த பணம் 8 ரூபாய். 8 ரூபா. ஆகவே கமலிடம் தற்போதுள்ள பணம் X ஆக 8 ரூபா. எழுதி கொள்ளுங்க. வசனம் எழுதி எழுதணும். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். எல்லாரும் எழுதிட்டீங்களா? ஓம் சார். அடுத்த கேள்வி எழுதுங்க. வகுப்பொன்றில் உள்ள மாணவர்களிடம் ஒவ்வொருவரிடமும்
வகுப்பொன்றில் உள்ள மாணவர்கள் ஒவ்வொருவரிடமும் எக்ஸ் எண்ணிக்கையான பென்சில்களும் எக்ஸ் எண்ணிக்கையான பென்சில்களும் எக்ஸ் எண்ணிக்கையான பென்சில்களும் ₹10 பணமும் உள்ளது. எக்ஸ் எண்ணிக்கையான பென்சில்களும் ₹10 பணமும் உள்ளது. இவ்வாறாக வகுப்பில் உள்ள எட்டு மாணவர்களிடமும் மொத்த பென்சில்களின் எண்ணிக்கை யாது? மொத்த பென்சில்களின் எண்ணிக்கை யாது? மொத்த பென்சில்களின் எண்ணிக்கை யாது? மொத்த அடுத்த கேள்வி மொத்த பணத்தின் மொத்த பணம் எவ்வளவு? அடுத்த கேள்வி மொத்த பணம் எவ்வளவு? மொத்த பணம் எவ்வளவு? சொல்லு பாபா. மொத்த பென்சில்கள் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த பென்சில்கள் எண்ணிக்கை யாது? இல்லைங்கல்ல, ஒரு பென்சில், அதாவது ஒரு மாணவருக்கு பென்சில் இருக்கு. அப்ப மொத்தமா 8 மாணவர்கள் எவ்வளவு பென்சில்? மொத்த பென்சில் 8. அப்ப முதலாவது விட என்ன? 8 பென்சில்கள் இருக்கு. இரண்டாவது மொத்த பணம் எவ்வளவு? மொத்த பணம் எவ்வளவு? 10. ஒரு மாணவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு சொன்னாங்க? ₹10. ஓ, அப்ப மொத்தம் 8 மாணவர்கள் எத்தனை மொத்த முழு காசும் வரும்? ₹80. ₹80. அடுத்த கேள்வி எழுதுங்க. சிவாவிடம் ₹X உள்ளது. சிவாவிடம் X உள்ளது.
சிவாவிடம் எக்ஸ் ரூபாய் உள்ளது. அவனது அம்மா அவனுக்கு எக்ஸ் ரூபாய் கொடுத்தார். அவனது அம்மா அவனுக்கு எக்ஸ் ரூபாய் கொடுத்தார். சிவாவிடம் எக்ஸ் ரூபாய் உள்ளது. அவனது அம்மா அவனுக்கு எக்ஸ்ல 2x போடுங்க. 2x ரூபாய் கொடுத்தார். அவனது அம்மா அவனுக்கு 2x ரூபாய் கொடுத்தார். அந்த பணத்தில் மொத்த பணத்தில் எக்ஸ் ரூபாய் 2x ரூபாய் கொடுத்தார். இப்போது சிவாவிடம் உள்ள மொத்த பணத்திலிருந்து ஒரு பென்சில் 5 ரூபாய் வீதம் ஒரு பென்சில் 5 ரூபாய் வீதம் நான்கு பென்சில்கள் வாங்கினான். நான்கு பென்சில்கள் வாங்கினான். இப்போது சிவாவிடம் உள்ள எஞ்சிய பணம் யாது? செய்யுங்க பாப்போம். இப்போது சிவாவிடம் உள்ள எஞ்சிய பணம் யாது? 3x - 20. சரி, இங்க பாருங்க. முதல்ல சிவாவிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் எவ்வளவு? அதைக்க வேண்டாம். சிவாவிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் யாது? 2 x ரூபாய். முதலாவது வசனம் வந்து நேரம் போகுது. சிவாவிடம் ஆரம்பத்தில் இருந்த பணம் வந்து x ரூபாய். அம்மா கொடுத்த பணம் எவ்வளவு? 2x ரூபாய். 2x ரூபாய். சிவாவிடம் உள்ள மொத்த பணம் 3x. முதல்ல x ரூபாய் இருக்கு. அதுக்கு பிறகு 2x ரூபாய் கொடுக்குறாங்க அம்மா. மொத்தமா இப்ப எவ்வளவு இருக்கு? வந்து 3x ரூபாய் இருக்கு.
ஒரு பென்சிலின் விலை எவ்வளவு? ஒரு பென்சிலின் விலை 5 ரூபாய். 5 ரூபாய். ஆகவே 4 பென்சில்களின் விலை 20 ரூபாய். 20 ரூபாய். எவ்வளவு? 20 ரூபாய். இப்போது குமாரிடம் எஞ்சியுள்ள பணம். குமாரா சிவா, சிவாவிடம் எஞ்சியுள்ள பணம் முதல் மொத்தம் எவ்வளவு பணம் இருந்தது கையில? மைனஸ் மொத்தம் எவ்வளவு பணம் இருந்தது கையில? 20. மொத்தம் அவற்ற கையில எவ்வளவு பணம் இருந்தது? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மொத்தம் அவற்ற கையில எவ்வளவு பணம் இருந்தது? 3x இருந்தது. இப்ப எவ்வளவு செலவழிச்சிட்ட பென்சிலுக்கு? 20 ரூபாய். 20 ரூபாய். அப்ப அவற்ற எஞ்சிய பணம் என்ன செய்யணும்? மொத்தமா இருந்த பணத்துல இருந்து 20 ரூபாய் கழிக்கணும். பென்சிலுக்கு கொடுத்த 20 ரூபாய் கழிக்கணும். எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? ஜாக்கள் எழுதியாச்சா? ஜாக்கள் எழுதியாச்சா? ஓம் சார். ஹரிகிருத்தீஷ் விளங்குதா? சத்தமே காணல. விளங்குது சார். விளங்குது. கதைக்கோணும், சத்தப்படாம இருக்க கூடாது. அழிக்கவா? அடுத்த கேள்வி எழுதுங்க. மாலாவிடம் மாலாவின் பணப்பையில் N ரூபாய் உள்ளது. 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 அதில் அரைவாசியை
அதில் அரைவாசியை அவளது தம்பிக்கும் அதில் அரைவாசியை அவளது தம்பிக்கும் அதில் அரைவாசியை அவளது தம்பிக்கும் 20 ரூபாவை அவளது அம்மாவிற்கும் 20 ரூபாவை அவளது அம்மாவிற்கும் 20 ரூபாவை அவளது அம்மாவிற்கும் 20 ரூபாவை அவளது அம்மாவிற்கும் கொடுத்தாள். 20 ரூபாவை அவளது அம்மாவிற்கும் கொடுத்தாள். ரூபாவை அவளது அம்மாவிற்கும் கொடுத்தாள். இப்போது மாலாவிடம் எஞ்சியுள்ள பணம் யாது? இப்போது மாலாவிடம் எஞ்சிய பணம் யாது? இப்போது மாலாவிடம் எஞ்சியுள்ள 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 பணம் யாது? சொல்லுங்க பாப்போம். என் அரைவாசி 20 பிழை. எண்ணிங்கள் 2 20 சரி, எப்படி சொல்லுங்க? முதல்ல அவன்கிட்ட இருக்கிற காசு எவ்வளவு? மாலாவிடம் உள்ள பணம் ரூபாய். தம்பிக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? 20 ரூபாய். இல்ல, தம்பிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாவா? 2 ரூபாய். அவாட்ட 8 ரூபாய் இருக்கு, அதுல அரைவாசி தம்பிக்கு கொடுக்குறான். அப்ப எண்ணிக்கு 2 ரூபாய் தம்பிக்கு கொடுத்துருக்கு. அப்ப எண்ணிக்கு 2 ரூபாய் வந்து தம்பிக்கு கொடுத்த பணம். சரி, அவர்கிட்ட இருக்கிறது வந்து எவ்வளவு? 8 ரூபாய் இருக்கு அவாட்ட. அதுல இருந்து அரைவாசியை தம்பிக்கு கொடுக்குறா. எண்ணிக்கு 2 ரூபாய் தம்பிக்கு கொடுக்குற. அம்மாவுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? அம்மாவுக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? அம்மாக்கு கொடுத்த பணம் 20 ரூபாய். என்னன்னு சொன்னா? 20 ரூபாய் என்னன்னு செஞ்சேன்னு சொன்னா? அவங்க அம்மாக்கு கொடுத்தவர். அம்மாவுக்கு கொடுத்த 20 ரூபாய். அப்ப இப்ப எஞ்சிய பணம் கேட்கணும். எஞ்சிய பணம் பொறுங்க வாங்க. மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கு அவர்கிட்ட? முதல் ஆரம்பத்துல N ரூபாய் இருக்கு. அதுல இருந்து தம்பிக்கு எவ்வளவு பணத்தை கொடுத்தார்? அரைவாசி. எண்ணில அரைவாசி கொடுத்தவர். அப்ப N/2. எண்ணிக்கு 2 பங்கு தம்பிக்கு கொடுத்துட்டார். அதோட கடைக்கு எவ்வளவு கொடுத்தவர்? சரி, அம்மாக்கு எவ்வளவு கொடுத்தவர்? 20 ரூபாய். எண்ணில இருந்து அரையன் போச்சு, முழு எண்ணில இருந்து அரையன் போச்சு எவ்வளவு? ஒன்றுல இருந்து அரை போனா எவ்வளவு? ஒன்றுல இருந்து அரை போனா எவ்வளவு? அரை. ஆகவே ஒரு எண்ணில இருந்து அரை எண் போனா அரை எண் மிச்சம் 20 ரூபாய்.
எழுதிக்கொள்ளுங்க